இன்றைக்கு ஒரு மாநில வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கல்வி அறிவு தேவை. எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நாடோ கல்வியிலே சிறந்து விளங்கினால் அங்க அனைத்து வசதி கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு அடையும், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும், அந்த மாநில மக்கள் அனைத்து வளங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு கல்விதான். ஒரு மனிதனுக்கு கடைசி இறுதி இருக்கின்ற வரை அவரோடு இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம். பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், ஆனா எதுவுமே அதை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் கல்வி என்ற செல்வம் நம் உடலிலே உயிர் இருக்கின்ற வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம். ஆகவேதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு தந்தார்கள். பல்வேறு துறைகள் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்றன. எல்லா துறையை காட்டிலும் அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்தது அதிமுக அரசு. கல்விக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்தாங்க அம்மா. அதை தொடர்ந்து அதிமுக அரசு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு கல்வி தமிழகத்திலே வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் அந்த பெருமை. விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது. 5வது ஆண்டு காலம் 5வது ஆண்டு காலம் அறிவித்து வைத்திருக்கிறது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா? உணர்ந்தாங்களா? கேட்டா மத்திய அரசு அனுமதி கொடுக்கலங்கிறாங்க. அது தவறு. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. முழுக்க மாநில நிதி, முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கமாக அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது. விடியா திமுக ஆட்சியில திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால எந்த திட்டமும் அவரால் கொண்டு வர முடியாது. அதே போல இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். சாத்தூர்ல பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நேற்றைய தினம் சாத்தூர்ல பேசும்போது, அது பூத் கமிட்டி மீட்டிங் நினைக்கிறேன், பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதுல இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா, ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா. அப்படியா செஞ்சுட்டு இருக்காரு? ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ரோல் மாடல் உண்மைதான். ஊழல், கலெக்ஷன் கமிஷன், கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். அதே போல டாஸ்மாக் 10 ரூபாய் கூடுதலா வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம். குடும்ப ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுக்கு ரோல் மாடல் திமுக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.